குழந்தைங்க அவங்களுக்கு என்ன தெரியும்னு நினைக்கிறீங்க? குழந்தைகளோட பார்வையில எல்லா உயிர்களும் நமக்கு நல்லதுதான் செய்யும் அப்படிங்கிற அந்த ஒரு சிந்தனை இருக்கும். சிந்தனைய திசை திருப்புற வேலையை தான் பெற்றோர்கள் பார்க்குறாங்க. அதாவது நல்ல வழி கெட்ட வழி ரெண்டுல எந்த பக்கமா திசை திருப்புறது? நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நாய்க்குட்டியோட தலையில கை வச்சு போயிட்டு வரேன் பாய் அப்படின்னு சொல்ற ஒரு குழந்தைய இந்த தெருவில் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு இன்னைக்கு உங்களுக்காக அந்த குழந்தையோட முகத்தை படமாக பிடிச்சு உங்களுக்கு நான் காட்டுறேன். பக்கத்திலேயே நிற்கிறவர் வழிகாட்டி, பெத்த தகப்பன். பார்க்குறதுக்கே கண்கள்லாம் கட்சியாக இருக்குல்ல. இப்படி தான் இருக்கணும், பிற உயிர்கள்ட்ட நாம் இப்படி தான் நடந்துக்கணும், அவங்கள மதிக்கணும் அப்படின்ற எல்லா விஷயமும் அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுத்து வளர்க்குறாங்க. இது இன்னைக்கு மட்டும்தான் நடக்குது அப்படின்னு இல்லைங்க. தினமும் அந்த குழந்தை காலையில் போகும் பொழுதும் இவளை ஒரு தடவை கை வச்சு பாய் சொல்லிட்டு போவான், வரும் பொழுதும் கூப்பிட்டு பாய் சொல்லிட்டு வீட்டுக்கு போவான். இந்த மாதிரி குழந்தைகளை நம்பி தான் நம்மளுடைய நாட்டின் எதிர்காலம் இருக்குது அப்படின்றத நான் எப்படி சொல்கிறேன்னா, இந்த குழந்தை பெத்த தாய் தந்தையை நல்லா பார்த்துக்கும், அதே வேளையில் சுற்றி இருக்கிற ஜீவன்கள் அத்தனையும் நல்லா பார்த்துக்கும். ஈவன் ஒரு அரசு அதிகாரியா அவர் கையில் எவ்வளவு பெரிய பொறுப்பு வந்தாலும் மக்களுக்கு நல்லது மட்டும்தான் போய் சேரும். மக்கள் கொடுக்கிற வரிப்பணத்திலிருந்து கிடைக்கிற சம்பளம் மட்டும் எனக்கு வாழ்வாதாரத்துக்கு போதும் அப்படிங்கிற நிலைமை அந்த குழந்தையோட மனசுல நல்லா பதியும். குழந்தைய ஹைஜீனிக்காக வளர்க்கக்கூடிய தாய் தந்தையரே, இன்னைக்கு நீங்க உங்க குழந்தைய எந்த அளவுக்கு ஹைஜீன் சொல்லி கொடுத்து வளர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு அந்த குழந்தை உங்ககிட்டயே அந்த ஹைஜீனை எதிர்பார்க்குங்கிறதையும் மறந்துடாதீங்க. பார்த்த விஷயம் தாங்க, நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க. பெத்த தாய்க்கு வயதானதுக்கு அப்புறம் அவங்களுடைய உடலில் பல விஷயங்கள் இருக்கும். அந்த தாயை தொடுறதுக்கு அருவருப்பப்பட்டு ஒரு நர்ஸை அப்பாயிண்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கிற பிள்ளைகளையும் பார்க்குறீங்க தானே. இந்த தெரு வழியாக எத்தனையோ பேர் போவாங்க வருவாங்க, ஆனால் என் கண்கள் தேடுவது என்னவோ அந்த சின்ன பையனை மட்டும்தாங்க.